மாற்றம் வந்துடாதான்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க பல பேரில் நானும் ஒருத்தன். ஓட்டு போடும்போதே நினச்சேன், என்றைக்குமே ஏன்டா ஓட்டு போட்டோன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ரிக்ரெட் பண்ண வச்சுட்டாரு. எதனாலனா இந்த விவசாயக்கடன் இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் மேனிஃபெஸ்டிங்கில் இருந்தது, அவரோட ஃபர்ஸ்ட் சைனாக போட்டு விவசாய லோனை தள்ளுபடி பண்ணார். அதுக்கு முன்னாடி இருந்த இபிஎஸ் அவரோட மேனிஃபெஸ்டிங்லேயே சொல்லாத ஒன்றை ஃபர்ஸ்ட் சைனாக போட்டு இருக்கிற விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். இப்போ இருக்கிற சிஎம் தன்னோட மேனிஃபெஸ்டிங்கில் ஒன்று சொல்லிவிட்டு இப்போ ஒன்று பண்ணியிருக்காருல, அது ரொம்பவும் மன உளைச்சலுக்காக. என்னென்னா விவசாய கடன் 5 ஏக்கராவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50%, 5 ஏக்கராவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 100%, 100% விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு அவரோட மேனிஃபெஸ்டிங்கில் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே இப்போ பண்ணல. அதுக்கு ஆப்போசிட்டாக அவரை ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு விவசாயியோட கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம உழைக்கிறோன்னா இன்றைக்கான அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், இல்லை அந்த மந்த்லி சேலரியாக வந்துடும். ஆனால் விவசாயிக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி உழைக்கணும், நாளைக்கு உழைக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். 3 மாதம், 6 மாதம், ஏன் 1 இயர் கூட. இந்த 1 இயர் 3 மந்த் 6 மந்தில் என்ன வேணாலும் இருக்கலாம். வெதர் சேஞ்ச் ஆகி இருக்கிற பயிரெலாம் நாசமாகலாம். மழை அதிகமானாலும் ப்ராப்ளம், வெயில் அதிகமானாலும் ப்ராப்ளம். இப்படி எல்லாத்தையும் ஸ்பேஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூட காசு இல்லாமல் அடுத்த பயிர் வந்தால் அதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையோட ஒரு 4 டைம்ஸ் உழுது அந்த மண்ணை பதமாக்கி அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி இருக்கிறதெல்லாம் போட்டு விளைய வச்சா விளைஞ்சதை எடுத்து போய் மார்க்கெட்டில் போட்டால் அதுக்கான விலை மதிப்பும் கரெக்டாக கிடைக்கிறதில்ல. இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த லோனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டதெல்லாம் இல்லை. ஒரு ஏக்கர் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லார் பக்கமும். ஆனால் ஒன்று நீங்கள் மேனிஃபெஸ்டிங்கில் சொல்லியிருக்கீங்களே, அது ஏன் பண்ணலன்றது என்னோட கொஷினாக இருக்குது. விவசாயியோட வழியை யார் புரிஞ்சுப்பானே தெரியல எனக்கு. டெல்லியில் போயிட்டு கோமணத்தோட திருவோடு ஏந்தினவங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் ஏந்திட்டுருக்காங்க. திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் எப்பவுமே நம்ம விவசாயிகளை தள்ளிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்பயும் நீங்கள் எப்படி முட்டு கொடுப்பீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு நாள் விவசாயிங்க விவசாயத்தை பண்ண தேவையில்ல, அவங்க கூட இருந்து பாருங்கள். வெயில்லையும் மழையிலையும் வேர்வை சிந்தி உழைச்சி அவங்களுக்கான மதிப்பு எதுலையுமே கிடைக்கிறதில்ல. இந்த வழி உங்களுக்கு கரெக்டாக புரியுமான்னு கூட தெரியல. இப்போ திரும்பவும் அவருக்கு தான் ஃபேவராக பேசுகிட்டு ஏதோ சொல்லிட்டு வருவீங்க. ஓகே, உண்மையிலேயே விவசாயியாக இருந்து அந்த வழியில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இங்கே நிறைய பேர் தூக்கில் போட்டு விவசாய கடன் வாங்கி தூக்கில் போட்டு செத்தவங்களோட அன்றைக்கெலாம் நினச்சி நெஞ்சு வலி செத்தவங்க தான் அதிகம். தூக்கில் போட்டவங்களோட எண்ணிக்கை அதிகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி செத்தவங்களோட எண்ணிக்கை இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அது இந்த விவசாய கணக்கில் சேராது. விவசாயிகளையும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த போராட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினச்சேன். போராடி தான் சேகணும் போல். விவசாயம் பண்ணி செத்தவரோட போராடி சாக வேண்டிய நிலைமை தான் இன்க்ரீஸ் ஆகும் போல். எனிவே முட்டு கொடுக்காமல் இருங்க.